9:10 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சாமி, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய பரிசுத்த மகள் இல்லைன்னு சொன்னா பரிசுத்த வாட்டிகள் நிரம்பி இருக்கிற ஒரு சபையில ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வரட்டும். ஆண்டவரே, என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்னை யாரும் பார்க்க வேண்டாம், என் வார்த்தைகளை யாரும் கேட்க வேண்டாம். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் நாங்கள் அனைவரும் நாங்கள் தியானிக்க கிருபித்தார். வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, ஆண்டவரே, வார்த்தையின் ஆண்டவரே பரிபூர்ணத்தோடு ஆண்டவரே நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வெறும் ஜாஷுவாக்கு மாத்திரம் இந்த வார்த்தை அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஜெபித்த போது வெறும் ஜாஷுவாக்கு மாத்திரம் இந்த வார்த்தை அல்ல, இங்க வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எனக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு இந்த வார்த்தை எங்களுக்கு கிடைக்க கிருபித்தான். சகல துதி கன மகிமை எல்லாம் தேவன் ஒருவருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை இன்றைக்கு வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். யாபேஸ், இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு. யாபேஸ் என்ற வார்த்தைக்கு அருமையான மகனுடைய வாழ்க்கை தான் அது அர்த்தமாய் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை ஒரு யாபேசின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக சாமுவேல் ஜாஷுவாவுடைய வாழ்க்கையில அது காணப்படும். கர்த்தர் நிச்சயமாக அப்படியாக அவரையும் அவருடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை நோக்கி 4 காரியங்கள் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினான். அதுதான் முக்கியமாக. சில காரியங்களை கர்த்தர் அருள்வாரு, சில காரியங்கள் அருள மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனா சொல்லப்பட்டிருக்குது. யாபேஸ் என்ற ஒரு வார்த்தை இந்த இங்கிலீஷ்ல ஜெபஸ், இங்கிலீஷ்ல ஜெபஸ், தமிழ்ல யாபேஸ். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பேர் வந்திருக்குது. அவருடைய முன்னோர்கள் யாரும் தெரியல, அவருடைய சந்ததி யாரும் தெரியல. ஆனா இங்க யாபேசின் தாயாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த துக்கத்தோட பெற்றார்களாம். அந்த அம்மா பேர் கூட இல்லை, ஆனா மிகுந்த துக்கத்தோடு நான் யாபேசை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்ன்னு பேரிட்டான். அதுதான் அங்க சொல்லப்படுது. வேற எங்கே பழைய ஏற்பாட்டுல யாபேஸ் என்ற பேர் எங்கேயும் இல்லை. புதிய ஏற்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் அந்த யாபேஸ் என்ற பேர் இந்த யாபேஸை பத்தி எங்கேயுமே சொல்லப்படல. அப்படிதான் இருக்குது ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம முக்கியமா தியானிக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த 4 காரியங்கள் என்ன? அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினான். எதை வேண்டிக் கொண்டா கர்த்தர் அருள்வார்? இன்னைக்கு அது ஒரு கேள்வியா இருக்குல்ல. எதை நம்ம ஜெபிச்சோம்னா கர்த்தர் அதை அருள்வார். 2வது காரியங்கள்லாம் ஜெபிக்கும் போது சில நேரம் கிடைக்காது. நான் சிலருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். ரொம்ப பேராசப்பட்டு ரொம்ப அதிகமாய் வேண்டாம், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு மிஞ்சி கேட்பாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரியான காரியங்கள் இருக்கு. அப்போ அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆமா, ஏற்கனவே 2 வீடு இருக்கும், 3 வீடு இருக்கும். ஒன்றும் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு திருப்பி வந்துட்டு இன்னும் ஒரு பெரிய லேண்ட் ஒன்று வாங்கணுன்ற பிரயாசப்படும். ஏதோ ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா போற இடம்லாம் ஒரு லேண்டு, போற இடம்லாம் ஒரு வீடு, போற இடம்லாம் ஒரு காரு, இப்படி இருக்கும்போது இதெல்லாம் சில நேரத்துல கிரீடினஸ் இல்லையா? அந்த மாதிரியான ஜபங்களுக்கு சில நேரத்துக்கு பதில் வருது இல்லை தேவனிடத்திலிருந்து. ஆனா எதுக்கு பதில் வருது? இந்த யாபேசின் ஜபத்துக்கு பதில் வந்தது. யாபேஸ் வேண்டிக் கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. 4 காரியங்கள் வேண்டிக் கொண்டான். முதல் காரியமாக ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொண்டான். He was praying for his elevation. அதான் முதல் காரியம். எலிவேஷன்னா தன்னுடைய உயர்வுக்காக, தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கவே கூடாது பிரதர். நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். வேதம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாங்க. அதனால மற்றவங்களுக்காக தான் பிரதர் நம்ம ஜெபிச்சுனே இருக்கணும். எனக்காகவோ எங்களுக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவோ நம்ம ஜெபிக்கிறது அப்படியே பண்ணாலும் கடைசியில தான் ஜெபிக்கணும் நமக்காக அப்படி சொல்றதை கேட்டிருக்கேன். ஆனா இந்த இடத்துல இது ஒரு மாதிரியான ஒரு ஜபம். மாதிரினா ஒரு மாடல் பிரேயர். யாபேஸ் முதல்ல எடுத்ததுனே அவர் யாருக்கையும் பத்தி பேசல, பரிந்து பேசல, அதெல்லாம் ஒண்ணும் செய்யல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, மற்றவங்களுக்கு ஜெபிக்க வேணாம்னு சொல்லல, அவங்கள ஜெபிங்க. ஆனா முதல்ல நமக்கு ஜெபிச்சு
வேதத்துல இல்லாத சொல்ல, வேதத்துல இருக்கிறது தான் சொல்றேன். அதுல அவங்க பாத்தீங்கன்னா யாபேஸ் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதி. முதல் ஜெபமே அதான். முதல் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக ஜெபிக்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தகுதி இல்லாத ஒரு ஜெபமும் அல்ல, உகந்த விண்ணப்பம் இதுதான். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சில நேரத்துல சில ஆசீர்வாதங்களை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தர் அன்னைக்கு சாலமோனை பார்த்து கேட்டாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு வார்த்தை கேட்டார். நீ விரும்புகிறது என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் உடனே சொன்னார், இந்த மாதிரியான காரியங்கள் எனக்கு வேணும். நீ விரும்புகிறது என்ன, அதுதான் அங்க கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சாலமோனுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உடனடியாக அவர் சொன்ன காரியம், இத்தனை தனங்களை நான் மீட்டெடுப்பதற்கு இல்லைன்னா அவர்களை நடத்துவதற்கு எனக்கு பரலோகத்திலிருந்து எனக்கு ஒரு ஞானம் வேணும்னு சொன்னார். அதுதாங்க தேவன் நம்ம மேல கருசனையா இருக்கிறார். பிரியமானவர்களே, யாபேஸோடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது காரணம் என்ன சொன்னா, கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக கேட்டார். சாலமோனுடைய விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமா இருக்கிறது காரணம் என்ன சொன்னா, அவர் தனக்கு என்ன வேணும்ன்றத இங்க சொன்னார். இதுல தப்பு ஒண்ணு இல்லை. முதல் காரியம் அதுதான். 4 காரியம் சுருக்கமாக வச்சுட்டு நான் முடிக்க விரும்புறேன். 2வது ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொன்னா, உங்களுடைய எல்லைகளை பெரிதாய், என்லார்ஜ்மெண்ட். 2வது, முதல்ல எலிவேஷன் சொன்ன, 2வது என்லார்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில விருத்தி, அபிவிருத்தி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி சொன்னாரு, அந்த மாதிரி ஒரு தம்பிக்காக ஜெபிச்சோமா, அவருக்கு ஞானத்துல விருத்தி வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துலயுமே ஒரு விருத்தி, அபிவிருத்தி நமக்கு அவசியமா இருக்கு. விருத்தி அடைய வேண்டும். கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 115:17வது வசனத்துல அதுதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அபிவிருத்தியை, ஒரு விருத்தியை கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். எல்லாத்துலயுமே அப்படிதான் ஒரு விருத்தி, எல்லைகளை பெரிதாக்கின்னு சொல்லப்படும். இது வரைக்கும் அப்ப எல்லைகள் என்னமா இருக்குது, சின்ன எல்லையா இருக்குது. இது வரைக்கும் அவருக்கு ஒரு எல்லை சின்னதா இருந்தது. போன வருஷம் நான் பார்த்த வரைக்கும் அவருடைய எல்லைகள் வரம்புக்குட்பட்ட ஒரு எல்லையாக இருந்தது, வித்தின் பவுண்டரிஸ். ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க, ஏதோ ஒரு காலேஜுக்கு போவாரு, போய் அப்படியே உழைன்னு உழைப்பாரு. சில இடத்துல நல்லா வச்சுப்பாங்க, சில இடத்துல வேலை வாங்குற வரைக்கும் வாங்குவாங்க, சம்பளம் கூட சில நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அவப்பெயர் கொண்டு வந்துட்டு அது ஒரு பவுண்டரி இல்லை, அது ஒரு எல்லை. இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லையை மாத்தி இருக்கிறார். இப்ப எல்லை மாறி இருக்கு. கிரைஸ்ட் கார்டியல் அசோசியேட்ஸ், இது ஒரு எல்லை விஸ்தாரம். அடுத்த ஸ்டேஜ் நடக்குது பாருங்களேன். கரெக்டா அதான் யாபேசின் ஆசீர்வாதம். ஏதோ ஒண்ணுத்திலேயே முடங்கி இருக்கிறது இல்ல, எனத்து தவளையாக ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லி தேவன் நம்ம வைத்திருக்கிறது இல்ல. நான் நிச்சயமா சொல்றேன் பாருங்க, வெறுமையா ஜாஷுவாக்கு மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நான் சொல்றதுனால இல்ல, வேத வசனம் சொல்றதுனால இது நடக்கும். எது நடக்கும்? விருத்தி நடக்கும். பிள்ளைகள் வேணும்னு வந்திருந்தீங்கன்னா பிள்ளைகள்ல கர்த்தர் ஒரு விருத்தியை கொடுப்பார். ஏற்கனவே பிள்ளைகள் இருக்காங்க ஐயா, ஆனா விருத்தி இல்லை, ஆனா அதுல ஒரு விருத்தி கொடுப்பார். ஏற்கனவே பொருளாதாரம் இருக்குது, ஒரு பிசினஸ் செய்யறேன், இல்ல ஒரு வேலை செய்யறேன், கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அதுல ஒரு விருத்தி இருக்கும். ஒரு 2 வீலர் வச்சிருக்கலாம், ஒரு கார் வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஏதோ உலகத்து காரியங்களே சொல்லி இருக்கிறது இல்ல. 1 மணி நேரம் ஏன் ஜெபிக்கிறேன், இப்போ நீங்க 2 மணி நேரம் ஜெபிப்பீங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஆமா, 1 மணி நேரம் துதிக்கிறேன், 2 மணி நேரம். பழைய டிவி ஒண்ணு வச்சுன்னு இருக்கிறோம், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட். இப்ப வருகிற நாட்கள்ல நல்ல ஒரு சூப்பரான டிவி கர்த்தர் தருவார். எதுக்கு சொல்றேன்னா, விருத்தி ரொம்ப அவசியமா இருக்கு. விருத்தி, யாபேசு வேண்டுனது விருத்தி, யாபேசு வேண்டுனது ஆசீர்வாதம். விருத்தியில ஒண்ணும் தப்பே இல்லை. ஆமா, கரெக்டா சொன்னாங்க, தப்பே. நிறைய பேர் விருத்தினாலே ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் சொல்றது நம்ம பிள்ளைங்கள், இங்க இருக்கிறவங்க, வெளியே இருக்கிற ஜனங்க அதெல்லாம் இல்ல பிரதர். நம்ம அதெல்லாம் உலக காரியங்கள்லாம் மேலானவைகளை நாடுங்கள்லாம் நாட்டவர் சொல்லியிருக்காரு. பரலோகத்தில் இருக்கிறவரே நாடுகள் சொல்லியிருக்காரு. மேலானவைகளை தான் நம்ம நாடணுமே தவிர இங்க இருக்கிறதுலயே இங்க விருத்தி அடையறதுல அப்படி இல்லை. முதல்ல இங்க விருத்தி, அந்த விருத்தியோடைய அதிகமான அபிவிருத்தி தான் பரலோகத்துல ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள போறோம். இதுதான் உண்மை. 2வது காரியம் அதுதான், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விருத்தி. அதுதான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் விருத்திய கர்த்தர் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அந்த விருத்தி உங்களால என்னால வந்தது அல்ல, தேவன் கொடுக்கிற ஒரு விருத்தி, என்லார்ஜ்மெண்டாக அது காணப்படுது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான். அதுதான் வர வர விருத்தி. விருத்தி ஒரே நாள்ல வந்துடாது. ஈசாக்குடைய விருத்தி கூட ஒரு நாள் கிடையாது. ஒரு நாள்ல வந்ததுன்னா ஒரே நாள்ல போயிடும். துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் அதை நிறை பெறாது. அது உடனே போயிடும். அது சீக்கிரமா போயிடும். வர வர விருத்தி அடைந்தாரு ஈசாக்கு. யாக்கோபு சொல்றாரு, கோலும் கையுமாய் போனேன், ஆனால் இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனாக மாறினேன். அதுதான் விருத்தி. கர்த்தர் 2வது காரியமாக கர்த்தர் விருத்தி அடைய செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. இல்லைன்னா அவர் எல்லைகளை பெரிதாக்குறாரு. இருக்கிற எல்லை பெருசா. 3வது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3வது, உம்முடைய கரம் என்னோட இருந்தது. 3வது காரியம், கரம் என்னோட இருந்தது, கை கூட இருக்குது. ஆமா, அதனாலதான் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொன்னா, மனுஷனுடைய கரங்களில் விழாதிருப்பேனாக. மனுஷ கரத்தை பத்தி இங்க சொல்லல. இங்க உம்முடைய கரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் இருந்து, என் மேல தேவனுடைய கரம் இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஜாஷுவா மீது தேவனுடைய கரம் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். இங்க வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லார் மேலையும், ஜீவா மீது சரி, பாண்டியன் மீது சரி, விஜயராணியம்மா மீது சரி, எல்லார் மீது என்ன இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன்? கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்தது. அதுதான் எம்பவரிங். எம்பவரிங்ன்றது 3வது. 2வது என்லார்ஜ்மென்ட், முதல்ல எலிவேஷன். 3வது காரியம் எம்பவரிங். எம்பவரிங்னா அந்த வல்லமை, அந்த கரம் அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது. ஒரு 3 பேர் மேல கர்த்தருடைய கரம் ரொம்ப வல்லமையா இருந்தது சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். 3 காரியம், 3 பேர் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. நெகேமியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. நெகேமியா 2:8, நெகேமியா 2:18. இந்த 2 வசனங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கனாலே கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மீது நன்மைக்கு ஏதுவா இருந்தது. இட் வாஸ் ஃபார் குட். சிலர் மேல தீமைக்கு ஏதுவா கூட இருந்திருக்குது, அழிப்பதற்காக. பெலிஸ்தியர் மீது கர்த்தருடைய கரம் ரொம்ப இடுக்கமாக காணப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இங்க நெகேமியா 2:8, 2:18 சொல்லப்பட்டதுன்னா கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மீது நன்மைக்கு ஏதுவா இருந்தது. அதனால அவர் இடிந்து போனவர்களை கட்டினார். 2வது எஸ்ரா 7:6, எஸ்ரா 7:10. இந்த 2 வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, அங்க நீதிபரனாக காணப்பட்ட எஸ்ராவின் மீது வேதபாரகனாக காணப்பட்ட எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வேதாகமத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தாரு. அவர் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. எஸ்ரா 7:10 சரி, 7:6 சரி, அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மீது இருந்தது. எஸ்ராவுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு பிரியமானவர்களே. எக்ஸைல்ஸ்ல இருந்து வெளியே வராங்க. எக்ஸைல்ஸ்னா அங்க 70 வருஷம் பாபிலோனியன் அங்க சிறையிருப்பில இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு திருப்பி ஆலயம் கட்டப்படணும். முதல்ல ஆலயத்தை கட்டினது யாருன்னு சொன்னா சாலமன். அவருக்கு நிறைய பேர் உதவியா இருந்தாங்க. அதுல பெரிய ஒரு கஷ்டம் ஒண்ணு இல்லை. ஆனா 2வது வந்தவங்க எதுவுமே ராஜாலாம் கிடையாது. அதுல இருக்கவங்க சாமானியர்கள். ஆமா, பிரதான ஆசிரியராகிய யோசுவாவும் செயல்தேரியலின் குமாரனாகிய செருபாபேல் அவங்க தான் இருந்தாங்க. அவங்கள வச்சு கட்டி ஆகணும். அதுல எஸ்ராவுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவருடைய தீர்க்க தரிசனம், அவருடைய வல்லமே அதுல காணப்பட்டது. கர்த்தருடைய கரம் அவர் மேல இருந்தது. அவர் தீர்க்க தரிசனம் பண்ணாரு. அவர் கட்டல, ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னாரு. கர்த்தர் அவங்கள வைத்து, சாதாரண ஜனங்களை வைத்து செய்ய வச்சார். 2வது காரியம். 3வது ஒரு காரியம் என்னன்னா, யார் மேல இருந்ததுன்னா, அங்க எலியாவின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. 18வது அதிகாரம் 46வது வசனம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:46 பாத்தீங்கன்னா, அங்கே கர்த்தருடைய கரம் அங்க முக்கியமாக எலியாவின் மீது இருந்தது. ஆகாபுடைய ரதத்துக்கு முன்பாக அவரு ஓடினார்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதுதான். இந்த 3 பேர் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யோசுவா மீது நம்ம ஜாஷுவா மீது கர்த்தருடைய கரம் இருக்கு. அவன் மேல மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கத்தை நான் பார்க்கிறேன் பிரியமான. சும்மா சொல்லல, உண்மையா சொல்றேன். ஆமா, நெகேமியா நம்மளை போல மனுஷன் தான். எஸ்ரா நம்மளை போல மனுஷன் தான். எலியா நம்ம போல மனுஷன் தான். இன்னும் ஒருத்தர் மீது கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. அதே நான் சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டுல 1வது அதிகாரம் 66வது வசனம். லூக்கா 1:66. அது இப்படி சொல்லுது, அந்த பிள்ளையின் மீது கர்த்தருடைய கரம் இல்லைன்னா கர்த்தருடைய கரை இருந்தது. யோவான் ஸ்நானகன் மீது சொல்லப்பட்டது. இந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அந்த பிள்ளையின் மீது லூக்கா 1:66, அந்த பிள்ளையின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது, கர்த்தருடைய கை இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு அதுதான் பிளெஸிங். இன்னைக்கு வந்ததோட பிளெஸிங் என்ன? ஒருவேளை நம்ம கேட்கலாம், உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குவாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, எல்லாத்துக்கும் மேலாக கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். முக்கியமா அதுதான். எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் கர்த்தருடைய கரம் வேலை செய்யறத பார்ப்பீங்க. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கலாம்.
ஐயோ இங்க இருந்து ஆபீஸ்க்கு போறதுக்கே ஒரு பெரிய யுத்தம், போயிட்டு திரும்பி வர்றது யுத்தம், பணம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சில சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஐயா உழைச்சி போயிருக்கேன் ஐயா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பு தான், ஆனா எனக்கு வேண்டிய பணம் எனக்கு வரல. அதுதான் பிரச்சனை. இப்போ கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்திருக்குது, யாரும் எதுவும் தடை பண்ணவே முடியாது. அதுதான் கர்த்தருடைய கரத்துக்கு வந்ததுக்கு இதுதான். உன்னுடைய பணம் உன் கையில வந்து கொடுப்பாங்க. தேவதூதர்கள் உனக்காக வேலை செய்வாங்க, யுத்தம் பண்ணுவாங்க உனக்காக. உனக்கு எந்த பணம் வரணுமோ அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் சுகவீனம் டாக்டர் ஸ்கேன் பிளட் டெஸ்ட் மாறி சுத்தி போயிருக்கலாம் கர்த்தருடைய கரம் இல்லாதனால. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய கரம் மேல வந்திருக்குது. உனக்கு ஒரு வீண் செலவுகள் வரவே டாக்டருக்கு போக மாட்டேன். அடுத்த வர வரும்போது நீங்க சாட்சி சொல்லுவீங்க பாருங்களேன். இது வந்து நான் தனியா சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அல்ல, வேத வசனத்திலிருந்து எடுத்து சொல்றோம். வேத வசனத்தை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றும். அதுதான் டேவிட் ஜேக்மா சொன்னது பொய்யா போயிடும், வேத வசனம் பொய்த்து போகாது. இது மட்டும் நிறைவேறும் கண்டிப்பா. இதுதான் உண்மை. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்து. ஆமா, அதுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. தீங்குன்னு சொல்லும் போது ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஈவில் இல்லையா, எல்லா விதமான தீங்கு, எல்லா விதமான சத்துரு போராட்டங்கள் இல்லையா. ஆமா, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது இல்ல. அதுதான் இங்க யாபேஸ் கேட்டார். யாபேஸ் எதுவுமே வேண்டாததை கேட்கல, இல்ல ரொம்ப பெருமைக்காக கேட்கல, இல்ல ரொம்ப என்ன சொல்றது கிரீடினஸ்க்காக பேராசைனால கேட்கல. அவருக்கு வேண்டிய ஒரு பாதுகாப்பை கேட்டுக்கிட்டாரு. இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, ப்ரொடெக்ஷன் இல்லையா, இதுல ஒண்ணும் தப்பே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா அவர் கேட்டது என்னன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ள. இந்த உலகத்துல எங்க போனாலும் தீங்கு இருக்கு பிரியமானவரே. பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும். மொத்தம் 3 வேலை தானே இருக்கு. பகல்ல ஒண்ணு இருக்கு, மத்தியானம் ஒண்ணு இருக்கு, ராத்திரி ஒண்ணு இருக்கு. 3 வேலையிலயும் ஏதோ ஒண்ணு இருக்குது. பகல்ல அம்பு, மத்தியானத்துல சங்காரம், இரவில கொள்ளை நோய். எல்லா நேரத்திலும் ஏதோ ஒண்ணு இருக்கு. சிலர்லாம் கொள்ளை நோயில படுறதெல்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் எனக்கு சில நேரத்தெல்லாம் எனக்கு போன் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி 12-1 மணிக்கு பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பகல்லாம் நல்லா இருந்த பெத்தர், இப்பதான் எனக்கு ரொம்ப அது மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, 3 வேலையிலையும் 3 காரியங்கள் இருக்கு. பகல்ல அம்பு பறக்குது, எந்த அம்பு எப்ப தாக்கும் தெரியாது. ஆக்சிடென்ட்ஸ் இல்லையா, வியாதிகள், எந்த நேரத்துல யாருக்கு எந்த ஒண்ணு சொல்ல முடியும். மத்தியானத்துல சங்காரம்னா அழிவு, டெஸ்ட்ரக்ஷன். அதே நேரத்துல ராத்திரியில கொள்ளை நோய், பிளேக்ஸ். பாத்தீங்கன்னா அதுதான் 3 நேரம் இருக்கு. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற தீங்கு. இதை தவிர மனுஷர்களால் வருகிற தீங்கு, பிசாசினால் வருகிற தீங்கு. மனுஷர்கள் எப்படி அதை கொண்டு வரலாம்? மொர்தெகாய் கூட தீங்கு செய்யணும்னு நினைச்சாங்கல்ல, ஆமான் துஷ்ட ஆமான செய்ததை தான். அதனாலதான் ஒரு தூக்குமாரம் இல்லையா. தானியேலுக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சாங்க, அதனாலதான் சிங்ககிப் இல்லையா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் தான். என்ன தப்பு பண்ணிட்டாங்க? பொறாமையின் ஜனங்கள் இல்ல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கினியை உண்டாக்கினாங்க. ஆமா, அப்படிதான் இயேசுவானவருக்கு அதே மாதிரிதான் ஒரு சிலுவை உண்டாக்கிட்டான் இல்லையா. யாரெல்லாம் நல்லா இருக்கிறாங்களோ இயேசுவானவருக்கே உண்டாக்கிட்டான்னா உனக்கு எனக்கு செய்ய மாட்டானா? ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது. ஆயுதங்கள் வாய்க்கும், அதுதான் உருவாக்குவாங்க, ஆனா வாய்க்காது. அதுதான் உருவாக்கப்படும் ஆயுதம். ஆயுதமே உருவாக்க கூடாதுன்னு சொன்னோம்னா கர்த்தருடைய வல்லமை எப்படி வெளிப்படுங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஆயுதம் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காது. அதான் காரியம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் எல்லாத்திலையும் நின்று விடுவிப்பார். அதான் காரியம். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது, எந்த தீங்கும் உங்களை அணுகாது. தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். 3-4 காரியம். முதல் காரியமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும். அது நம்ம ஜெபமா இருக்கட்டும். என்னை ஆசீர்வதி தப்பு இல்லை. மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறத கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் நம்ம ஆசீர்வாதங்களுக்கு நம்ம தானே ஜெபிக்கணும். நம்ம ஃபார் அவர் பிளஸிங்ஸ், அவர் எலிவேஷன்ஸ் நம்ம தானே ஜெபிக்கணும். நம்முடைய உயர்வுக்கு நாம தானே ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குல்ல. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கு. நம்ம எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு துக்கப்படுத்தார். எந்த ஒரு தீங்கும் உங்களை இந்த வருஷத்துல துக்கப்படுத்தவே படுத்தார். ஏன்னா வார்த்தை வந்திருக்கு, எனக்கும் வந்திருக்குது, உனக்கும் வந்திருக்கு. வார்த்தை நிறைவேற்றுகிறது. நம்மளை மூடி ஜெபிக்கிறோம். நல்ல தேவனே, யாபேசின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்கு கிருபையா கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய செய்தி ஒன்றும் சொல்லல. 1/2 மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் பேசணும், 2 மணி நேரம் பேசணும், அப்படி இல்லை. ஆண்டவரே, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசியிருக்கோம். நீங்க என்ன, நான் மத்தியானம் ஜெபிக்கும் போது தம்பிக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க, என்ன வசனம் கொண்டு வரணும் அங்க இருக்கிறவங்களுக்கு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே,
கர்த்தர் யோசுவாவை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் யோசுவாவை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஒரு தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தர் அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.